ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெற்றி மேடம் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸில் யூனிட் நம்பர் 1, அதாவது ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது இது வந்து நிறைய பேர் எனக்கு வந்து சோஷியல் சயின்ஸ் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ நம்ம இந்த யூனிட் 1 வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சரியா ஒரு பார்ட்டாக வந்து நம்ம ஒரு வீடியோலையும் பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்து வரக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆகும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூனிட் 1 வந்து எதை பற்றி அப்படின்னா மெயினாக அவுட் பிரேக் ஆஃப் வேர்ல்டு வார் 1 அண்ட் இட்ஸ் ஆஃப்டர் மேத். அதாவது வேர்ல்டு வார் 1 ஓகே, உலகப்போர் ஃபஸ்ட்டு உலகப்போர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருந்த காரணங்கள் அண்ட் அதோட பின்விளைவுகள் என்ன, எதனால் வந்து அவுட் பிரேக் அப்படின்னா எதனால் அது வந்து உருவாச்சு அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இன்ட்ரொடக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 1914 இஸ் a டேர்னிங் பாயிண்ட் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரியிலேயே 1914 அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. த பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராசஸ் தட் பிகான் இன் 1789 culminated in the first world war that broke out in that year and decisively shaped the course of the 20th century. ஸோ இந்த ஆண்டு, அதாவது 1789 நம்ம கொண்டு வந்த எல்லா பொலிட்டிக்கல் அண்ட் சோஷியல் ப்ராசஸ் எல்லாமே ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் வந்து டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு உருமாற்றத்தை அடைந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த 20th சென்ச்சுரியிலே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ ஹிஸ்டோரியன்ஸ் தேர்ஃபோர் கால் திஸ் ஆஸ் த லாங் 19th சென்ச்சுரி. அதாவது இந்த பர்டிகுலராக இந்த பீரியட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு லாங் 19th சென்ச்சுரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் வார் தட் ட்ரோ ஆன் த எக்கனாமிக் ரிசோர்ஸஸ் ஆஃப் த என்டையர் வேர்ல்ட் அண்ட் ஆல்சோ அஃபெக்டட் லார்ஜ் செக்ஷன்ஸ் ஆஃப் த சிவிலியன் பாப்புலேஷன். அதாவது இதுதான் வந்து முதலாக தொழில் சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு போர். சரியா? ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்படின்னும் போதே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா லைக் வந்து மற்றவங்களுடைய எக்கனாமிக் கண்டிஷன், ஓகே, பொருளாதாரம் வந்து வீழ்ச்சி அடைகிற அளவுக்கு அந்த இதை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி தொடங்கப்பட்ட ஒரு ஃபஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் வார் அப்படின்றது இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் தான். இது வந்து மெனி பீப்புள்ஸ், ஓகேவா, நிறையா வந்து பார்த்திங்கன்னா அதாவது நிறைய கூட்டமாக இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா the பொலிட்டிக்கல் மேப் ஆஃப் த வேர்ல்டு வாஸ் ரீட்ரான். ஸோ ஆக்சுவலி அந்த வேர்ல்டுடைய பொலிட்டிக்கல் மேப்பே இந்த ஒரு ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அப்புறம் மாற்றி அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 3 மேஜர் எம்பையர்ஸ் லே ஷேட்டர்ட் பை தி எண்ட் ஆஃப் த வார். அதாவது ஒரு 3 மேஜர் எம்பையர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாகவே அவங்களுடைய அந்த எம்பையரை லூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மாறிப்போச்சு. ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, ஹங்காரி அண்ட் ஓட்டோமன்ஸ் அப்படின்றவங்க. த பிக்கஸ்ட் அவுட்கம் ஆஃப் த வார் வாஸ் த ரஷ்யன் ரெவல்யூஷன். ஸோ இது வந்து என்னென்னா இந்த அவுட்கம்ன்றது இந்த வாருடைய பெரிய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யன் ரெவல்யூஷன், அதாவது ரஷ்யன் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் யூனிக் ஈவெண்ட் ஆஸ் வெல் அஸ் த ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் இன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. ஸோ இது வந்து ரொம்ப யூனிக் பிகாஸ் வந்து இந்த டைப் ஆஃப் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முன்னுதாரணமாக இருந்த ஒரு விஷயம். ஸோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் கண்ட்ரிஸ் ட்ரை டு பிரிங் அபவுட் வேர்ல்டு பீஸ் த்ரூ த லீக் ஆஃப் நேஷன்ஸ். அதாவது உலக நாடுகள் எல்லாமே பங்கேற்று வேர்ல்டு பீஸை வந்து நம்ம கொண்டு வரணும், கண்ட்ரிஸ்குள்ளே வேர்ல்டு பீஸ் உலக அமைதியை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சி அவங்க இந்த லீக் ஆஃப் நேஷன்ஸ் வந்து மூலயமா நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. In this lesson, we discuss the circumstances leading to the outbreak of the First World War and its repercussions, including the Russian Revolution and the formation of an international peace organization, namely the League of Nations. ஸோ இந்த லெசனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அதாவது நடந்ததுக்கான காரணங்கள், அது எதனால் வெடிக்க ஆரம்பிச்சது அண்டு வந்து இதனால் ஏற்பட்ட பின்விளைவுகள் என்னென்ன, அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் பீஸ் ஆர்கனைசேஷன், அதாவது லீக் ஆஃப் நேஷன்ஸ் மூலயமா உருவாக்கப்பட்ட இந்த இன்டர்நேஷ்னல் பீஸ் ஆர்கனைசேஷனை பற்றியும் நம்ம எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதை பற்றியும் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிராம்பிள் ஃபார் காலனிஸ், தட் இஸ் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரிஸ் ரேஸ் ஃபார் மார்க்கெட்ஸ். கேபிட்டலிஸ்ட் அப்படின்னா முதலாளித்துவமாக இருப்பாங்க. அதாவது த எய்ம் ஆஃப் கேபிட்டலிஸ்டிக் இண்டஸ்ட்ரி வாஸ் டு ப்ரொடியூஸ் மோர் அண்ட் மோர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மக்களை அடிமைப்படுத்தியாவது நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து, அதாவது தொழிற்சாலைகள் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. த சர்ப்ளஸ் வெல்த் thus produced was to build more factories, railways, steamships and other such undertakings.
அண்ட் அவங்களுடைய அந்த மோட்டிவே என்னவா இருந்தது அப்படின்னா, அதிகமான ஃபேக்ட்ரிஸ் கட்டணும், ரயில்வேஸ் இதெல்லாமே கொண்டு வரணும், நீராவி கப்பல்கள் அப்படிலாம் சொல்லுவாங்க. அண்ட் வந்து இதன் மூலியமா வரக்கூடிய இன்கம் வச்சு அகைன் அண்ட் அகைன் வந்து நம்ம அதை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே போகணும் அப்படின்னு நினச்சாங்க. ஸோ ரெவல்யூஷன் இன் த மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் in the later half of the 19th century facilitated the process of European expansion in Africa and other places. ஸோ இந்த ஒரு புரட்சி, அதாவது கம்யூனிகேஷன் அந்த எப்படி சொல்கிறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன்லேயும் கம்யூனிகேஷன் டெக்னாலஜிஸ்லேயும் ரெவல்யூஷன் கொண்டு வரும்போது அந்த 19th செஞ்சுரியில் யூரோப்பியன் எக்ஸ்பான்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்ரிக்காலேயும் அதர் பிளேசஸ்லேயும் அதிகமாக்கப்பட்டுச்சு. So the striking feature of 19th century was that Europe emerged as the dominant power while Asia and Africa were colonized and exploited. ஸோ யூரோப் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாமினன்ட் பவராக உருவாயிருக்காங்க. ஸோ வித்தின் யூரோப் இங்கிலாந்து ஹெல்ட் அ ப்ரீ எமினன்ட் பொசிஷன் ஆஸ் த வேர்ல்டு லீடர் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ இங்கிலாந்து வந்து ஒரு முக்கியமான பொசிஷன் வச்சுருக்காங்க. ஏன்னா வேர்ல்டு லீடர் ஆஃப் கேபிட்டலிசம், இந்த முதலாளித்துவமுக்கே வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவலில் லீடர்ஸாக அவங்க இருந்திருக்காங்க. ஸோ an ever growing demand for markets and raw materials made the capitalist powers race around the world for expanding their empire for exploitation. ஸோ இவங்களுடைய அதாவது ஒரு விஷயங்களுக்கும் மார்க்கெட்ஸ், அதாவது ஒன்றுத்துக்கும் வளர்ந்து வரக்கூடிய தொழிற்சாலைகளாகட்டும் இல்லை உற்பத்தி பண்ணுற இடமாகட்டும், இது எல்லாத்துக்குமே அந்த க்ரோயிங் அந்த பவர் வந்து டிமாண்ட் ஆக ஓகேவா, அது என்ன ஆகுதுன்னா கேபிட்டலிஸ்டோட பவர்ஸ் வந்து கூட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த கேபிட்டலிஸ்டிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி அவங்கவுங்களுடைய எம்பையரை வந்து அந்தந்த நாட்டில் வந்து என்ன பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா விரிவாக்கம் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ த ரைஸ் ஆஃப் மோனோபோலி கேபிட்டலிசம். மோனோபோலி அப்படின்னாவே அதாவது சிங்கிள் அப்படின்னு சொல்கிறோம்ல. அண்ட் வந்து ஆஃப்டர் 1870 the aliens of industry and finance seeking profits in markets for goods and capital, which as an essential characteristic of imperialism, அதாவது became evident in the later half of the 19th century. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்ஸில் வந்து கூட்ஸ் விற்கக்கூடிய பொருட்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த இம்பீரியலிசம் அப்படின்றது வந்து ஒன்று உள்ளே வந்துச்சு. த ஓல்ட் ஐடியாஸ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேடு கொலாப்ஸ்டு. They were trust in the USA and cartels in Germany. ஸோ இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனை நம்ப ஆரம்பித்தாங்க. இந்த பர்டிகுலர் அந்த ட்ரஸ்ட்டு அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரியல் அதாவது தொழில்சார் நிறுவனம் அது engaged in the production of distribution of any commodity. The trust would possess adequate control over the supply and price of that commodity to its own advantage. ஸோ என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா, இதன் மூலியம் பொருட்களை விற்க ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய அந்த ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு இது வந்து லைக் ரெகுலேஷனை இந்த நிறுவனம் வந்து அவங்க விற்கக்கூடிய பொருட்களாகட்டும் அந்த வந்து கண்ட்ரோல், அந்த சப்ளை அண்ட் ப்ரைஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவராக இருந்தாங்க. ஸோ இம்பீரியலிசம் அண்ட் இட்ஸ் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஆக்சுவலி இது வந்து ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முதலாளித்துவம் தான் வந்து பார்த்திங்கன்னா இம்பீரியலிசமுக்கு உருவாகிறதுக்கு பெரிய காரணம் அப்படின்னு சொன்னாங்க. அக்கார்டிங் டு லெனின், இம்பீரியலிசம் இஸ் த ஹையஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசம். ஸோ முதலாளித்துவம் ஒருத்தர் கீழே தான் அதாவது முதலாளித்துவம் அப்படின்னாவே ஒரு கண்ட்ரி கீழே தான் மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே இருக்கணும், அடங்கி இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது பட்சத்தில் அந்த ஏகாதிபத்தியம்ன்றது உள்ளே வந்துச்சு. அதாவது besides being a market for surplus goods, colonies served another purpose. Imperialism was not just about colonies. It became a total system, the logic of which was total militarization and total war. ஸோ இந்த ஏகாதிபத்தியம் அதுக்கப்புறம் தான் ஒரு இராணுவ வீரர்களை உருவாக்குறதும் சரி அண்ட் அந்த டோட்டல் வார் வந்து ஃபார்ம் பண்ணுறதுக்கு பேசிக்காக இருந்ததே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏகாதிபத்தியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாட் ஓன்லி வந்து பார்த்திங்கன்னா அடிமைப்படுத்தினது மட்டும் இல்லாது, அதாவது இந்த பொருளாதார வளர்ச்சியில் அந்த மாதிரி மேன்மை அடையாத நாடுகளை வந்து தன்னோட கண்ட்ரோல்குள்ளே வச்சு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடிமைப்படுத்தி அதோடைய ப்ராஃபிட்டை அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம கேபிட்டலிசம் சொல்கிறோம். கேபிட்டலிசம் மூலியம் அடுத்த லெவலில் தான் இம்பீரியலிசம் சொல்கிறோம். ஸோ இந்த இம்பீரியலிசம் மூலியமாக தான் நம்மளுக்கு வந்து லைக் இந்த மிலிட்ரி ப்ராசஸ்ஸு, இந்த வார் எல்லாமே உருவாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ
ஸோ இந்த பார்ட் வந்து இதோட முடியுது இந்த வீடியோ. அண்ட் வந்து இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் 1.2 அந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா நம்ம கவர் பண்ணிகிட்டே போகலாம். எந்த பகுதியில் உங்களுக்கு டவுட் வருதோ அதை கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை வந்து உங்களுக்கு மேலும் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவைப்பட்டாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதர் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்ஸு இல்லை இந்த சோஷியல்லே வேறு லெசன்ஸ் வந்து சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.